நான் கடலூர் மாவட்டம் அருண்விஜய் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அண்ணனோட ரசிகர் மன்றம் கடலூர் மாவட்டம் வரேன். என் பேர் அருண்குமார். கடலூர் பாதிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் எங்கள் அண்ணனை பார்த்தே அவனு நாங்கள் மழையிலையும் வந்தோம். ஃபுல்லாக பஸ்ஸில் வந்து மழையில் நஞ்சாச்சு. அனங்கான எப்போ பொங்கல் வரும்னு வெயிட் பண்ணிருக்கோம். அவரு பாலா சார் எப்படி சொல்றதுன்னா, பரதேசி இதுமாரி மூவி அந்த அந்த இதோட இது வரும், எனர்ஜி ஃபுல் வரும் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறோம். இன்னும் கிடைக்குன்னு நினைக்கிறோம். ஆமா, அதுக்காக தான் அண்ணன் எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். படம் எப்படி இருந்தாலும் தரமாக தான் இருக்கும். இல்லை சாங்ஸ் இது பண்ணுவோம், வேறு எதுவும் இது பண்ணல. அதுக்காக தான் ஆடியோ லான்ச் வந்திருக்கோம். அண்ணனை எப்போ பார்க்கணும், இந்த அண்ணன் தரிசனம் எப்போ பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ணனை பார்த்தே ஆகணும். நான் வந்து அருண்விஜய் அண்ணனோட ஃபேன் வந்து 2011 இருக்கேன். எங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து 2011 ஆரம்பித்தாங்க. நான் அப்பிலேருந்தே அருண்விஜய் அண்ணன் ஃபேனாக இருக்கேன். எனக்கு பிடிச்ச படம்னா என்ன இருந்தால் தான். அண்ணனோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கு எல்லாமே ஷூட் ஆகும்ல. ஆமாம், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. ஆனால் நாங்கள் வாழ வைப்போம். அண்ணனோட ஃபேன்ஸ் நாங்கள் வாழ வைப்போம். ஆமாண்ணா, கடலூர்லேயும் நான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடலூர்லேயும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லா மாவட்டத்துலையுமே மேலிடத்துலேருந்து மேல் ரசிகர் அகில இந்திய ரசிகர் மன்றத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பாஸ்லாம் கிடைச்சிடுச்சு. இதான். வணக்கம், என் பேர் பாலாஜி. நான் வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ அருண்விஜய் சார் இந்த கெட்டப்பில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பாலா சாரே எப்போயுமே டிஃப்ரெண்ட்டாக எடுப்பா. அப்படியே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, கொஞ்சம் டைட்டாக இது பண்ணி ஓப்பனாக ரியலாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இது பண்ணுவார், எடுப்பா அப்படி. ஸோ இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபெக்டாக இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் ஜென்ரலாக தெரியுது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டீசர்லேயே பார்த்தேன், அந்த ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அந்த கிணத்துக்குள்ளே எந்திச்சு பெரியார் சிலை இன்னொரு சிலைலாம் எடுக்க வெளியே வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ பாலா சாரோட 25வது படம் வேறு, கொஞ்சம் மாஸ் சீனாவில் இருக்குன்னு நினைக்கிறோம். இது ஒரு அருண்விஜய் சாருக்கு இது பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் கிளியராக ஒரு கம்பேக்காக இருக்குன்றது எந்த மாற்றம் இல்லை. எல்லாருமே தான். ஏன்னா படக்குழுவினரே ரொம்ப கஷ்டப்பட்டு தானே எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த இதில் 100% இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார் அண்ட் அருண்விஜய் சார். ஸோ ஆல் டீம் ஆஃப் தேங்க்யூ. அது சூர்யா சாருக்கு கம்பேர் கொடுத்த பிதாமகனாக இருக்கட்டும், ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம், தாரத்தை பாட்டையாக இருக்கட்டும். ஸோ அவர் ரியலிஸ்டிக்காக பண்ணுவார். எப்போயுமே சரி, எப்போயுமே அது ரியலாக இருக்கட்டும். நம்ம கான்ட்ரவர்சியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பாலா சாருனால தனித்துவமான ஒரு இதுதான் எல்லாருக்குமே தெரியும். சொல்லவா வேணும், மாஸ். அருண்விஜய் சார் படத்தில் வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா சும்மாவே ஒரு எஃபெக்ட் போடுவார். பாலா சார் அப்படின்றப்ப எவ்வளோ நினைக்கிட்டு இருப்பாங்க சார்? அவர் சொல்லவே வேண்டாம். பாலா சார் இன்ஃபார்ம் பண்ணோடனே அவர் உடல் உழைப்புக்கு என்னென்ன இது பண்ண வேண்டியவோ எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்சு புரிஞ்சுப்பார். எல்லா இதுலேயும் நம்ம சாயணும், வேறு வழியே இல்லை. அதனால அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டுப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. இது சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ ஆடியோ லான்ச் இது பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். ஒரு நார்மலாக ஜென்ரலாக வச்சுட்டு போவாங்க. ஆனால் இதில் ரத்த கலரியாக அது போஸ்டர் பார்க்கும்போது, ஸோ அந்த ஹேருக்கு இதெல்லாம் கலரிங்லாம் இருக்குது. அது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம். என் பேர் முருகன், நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். இல்லை, கொட்டுமலையிலையும் வடங்கானம் பார்க்க என்ன ஆர்வம்னா, மெயின் அருண்விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் பாலா சார். ஸோ வடங்கானம் ரொம்ப சிரமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அது எப்படியாவது திரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப போராடி இருக்காரு. அதில் அண்ணனும் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவரும் நடிச்சிருக்காரு. அவர் தான் மெயின் அப்படின்ற ஒரு தட்டில் கண்டிப்பாண்ணே. அவர் இதுதான் பண்ணோம் அப்படின்னாவே அவர் இன்னும் நல்லா எஃபெக்ட் போடுவார். எஃபெக்டோட ஒரு படம் பண்ணக்குள்ள ஏகப்பட்ட எஃபெக்ட் போட்டு தான் அந்த படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைலரு, அந்த இப்போ இந்த ஃபைட் சீன்ஸு, அந்த இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கக்குள்ள பார்த்தா அந்த
போஸ்டர் பேனர்லாம் பார்க்கலையே அதெல்லாம் வேற மாதிரி இருக்குண்ணா. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு படமாக அமையும்னு நினைக்கிறேன். டக்குனு பார்த்தா போஸ்டர் அருண் விஜய் சார்னே தெரியல, உப்பு பார்த்தா தான் தெரியல, அந்த மாதிரி உப்பு பார்த்தீங்க. ஆமாம்மா, அதான் பாலா சார்னா அவர்கிட்ட போனாவே அந்த பட்டறையிலேருந்து வெளியில் வந்தாலும் அது வேற மாதிரி போயிடும். அவர் பட்டில் நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்க இல்லையா. படம் பொங்கலுக்கு உடனே ரிலீஸ் இருக்காரு, எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? 10-20 நாள் தான் இருக்கு. அவ்வளோதான தலைவா, அதான் வந்துச்சு, அடுத்த வாரம் பார்த்துடலாம். வேற எதுவும் படத்துல என்ன சின்னதாக பார்த்துருக்கீங்களா? கிளிப்ஸ் எதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, எதுவும் கிளிப்பிங்லாம் பார்க்கலாம், ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கல. ஆடியோ வச்சு பார்க்கணும். ஆடியோ லான்ச்சு பார்க்கணும். அண்ணன் என்ன பேசுறாரு, பாலா சார் என்ன பேசுறாரு. ஸோ பாலா சாரால் இந்த படத்தை இந்த 25 ஆண்டு அவரோட இந்த பாலா சாரோட 25 திரைப்பயணம். ஸோ பாலா அண்ணனுக்கு வாழ்த்து சொல்ல எனக்கு வயசு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு வாழ்த்தி வணங்குகிறேன். எல்லா மாவட்டத்துலேருந்து ரத்த தான முகாம் பண்ணாங்க, நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க, நிறைய அன்னதானங்கள் பண்ணாங்க. அவங்களால என்னென்ன நற்பணிகள் முடியுமோ அத்தனையும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் மாநிலத்துலேருந்தும் பண்ணியிருந்தாங்க சார். இந்த வருஷம் வந்து அருண் விஜய்க்கான வருஷம் அது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கே அருண் விஜய் சார் தான் இறங்குறாரு. பொங்கல் எப்பவும் பொங்கல்லே இறங்குறாங்க. கண்டிப்பா அது வந்து வணங்கான் பொங்கலா இருக்கும். வணக்கம். வேலூர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் சுகுமார், வேலூர்லேருந்து வந்துக்கிறோம். நாங்கள் இந்த வணங்கான் படம் டீசருக்காக இசை வெளியீட்டுக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன், அதுக்காக வந்திருக்கிறோம். அண்ணன் நாங்கள் 1996லேருந்தே நாங்கள் இருக்கிறோம், அண்ணன் கூட பயணம் பண்ணுறோம். இவ்வளோ காலம் இன்றைக்கி தான் அண்ணனோட வெற்றி சக்ஸஸ்ஸு, இந்த பொங்கல் சக்ஸஸ் ஆகுது அண்ணனோட வெற்றி. இன்றைக்கி இந்த பொங்கல்லேருந்து அண்ணன் பொங்கல் தான் இந்த பொங்கல், அருண் விஜய் அண்ணன் பொங்கல் தான் இந்த பொங்கல். அண்ணனுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கார் அண்ணன். இந்த பாலாசார் டைரக்ஷனில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, இப்போ வரவேற்பு இருக்குது. இந்த படம் பொங்கல் படம் வெற்றி படமாக அமைய போகுது. இது வாழ்த்துக்கள். ஆடியோ லான்ச்சு பயங்கரமாக இருக்குங்க. அண்ணன் கூட முதல்ல இந்த ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக வெற்றி பெற ஆடியோ லான்ச்சாக இப்போ பண்ணிக்கிறார் அண்ணன். எங்கள் அண்ணன் இந்த பொங்கலுக்கு வந்து எங்கள் அண்ணன் ஆடியோ லான்ச்சு தான் வெயிட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல இது அண்ணனோட இது வெற்றி வந்து இந்த பொங்கல் தான் நல்லா தெரியுது. கண்டிப்பாக எங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் வேட்டை தான் இது, வேட்டை பொங்கல் தான் இது. நாங்கள் குடியத்திலிருந்து வரோம். அண்ணன் இசை வெளியிடுன்னு சொன்னாங்க, அதுலேருந்து வந்துக்கிறோம். படம் வந்து நல்லா வெற்றி அடையும். ஆனால் படம் நல்லா பார்த்து இந்த பேனர்லாம் பார்த்து சூப்பராக இருக்கா படம். அண்ணன் படத்துக்கு நல்லா ரொம்ப இதாகிடுவார். அண்ணன் வந்து படம்லாம் அந்த பாட்டெல்லாம் பார்த்து நல்லா ஒரு ட்ரீல் சூப்பராக இருக்குது. பைட்டியும் ஒரு இதுவும் நல்லா சூப்பராக அமைஞ்சிக்குது. இந்த பொங்கல் வந்து நல்லா அந்த பொங்கல் நல்லா எல்லாம் இதாகிடுவார். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். அண்ணனுடைய படத்து இசை வெளியீட்டுக்காக வந்திருக்கிறோம். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, எதிர்பார்க்குறத விட பயங்கரமாக இருக்குது. ஆமாம், 100% மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தீபாவளிக்கே எதிர்பார்த்தோம், ஆனால் ஆக்சுவலாக வந்து பொங்கலுக்கு வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பொங்கல் கொண்டாடுவோம்.